ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்பவே வந்து அதில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும் இல்லையா, அதை வந்து சில நேரத்தில் நீங்கள் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நல்லாவே வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம், இல்லை பாஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். அது வந்து ஃபங்க்ஷன் ஹெடரில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தால் இங்கே பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பாஸ் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப எந்த ஆர்குமெண்ட்ஸுமே கொடுக்காம, ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் ஹெடர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே டிஃபால்ட்டாக ஆர்குமெண்ட்ஸ் வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, லென்த் இன்டூ பிரெத். ஸோ அந்த இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து என்னென்னா வந்து ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அசைன் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பிரெத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 5 வேணாம் 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அசைன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஸ்டாண்டர்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ், அதாவது எனக்கு எந்த வேல்யூஸும் எடுத்துக்கூடாது, இதை தான் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னா 2 வேல்யூஸ் வந்து நான் இனிஷியலாகவே அந்த ஆர்குமெண்ட்ஸில் அந்த வேரியபிள்ஸில் நான் அசைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தானே, ஸோ அதனால் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மிஸ் பண்ணியாச்சு. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கே தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே எதுவுமே வந்து ஃபங்க்ஷன் வந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுதோ அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. இங்கே நான் வந்து என்ன ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணி இங்கே வந்து லென்த் இன்ட்டு பிரெத் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து என்ன வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தான். இது வந்து யூஸ்லெஸ். நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் மட்டும்தான் வந்து இது வந்து நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுறேன். ஸோ ஏரியா தான் ஃபங்க்ஷன் நேம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பேராமீட்டர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கான்செப்ட் பார்த்தப்பெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அங்கே எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ கொடுக்கணும், அதே ஆர்டரில் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்து சில வேல்யூஸ் நீங்கள் உங்கள் ஆர்குமெண்ட்ஸ்க்கு செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நீங்கள் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே பாஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ண ரன் பண்ணி அவுட்புட் வந்து பார்க்குறேன் வருதா இல்லையான்னு. இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால நான் வந்து டிஃபால்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 30 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ 5 6 30 அப்படின்னு கரெக்டாக நமக்கு அவுட்புட் வந்து வருது. அதாவது இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு எரருமே காட்டலை. அதாவது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எடுத்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இது ஒரு விதமாக இருக்கட்டும். நான் இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து கால் பண்ணுறேன் ஏரியாலே. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போகிறேன். இப்போ 67,89 அப்படின்னு சொல்லி நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணாத அப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் தான் டிஃபால்ட்டாக எடுத்து 5 × 6 13 ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே நான் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் அது எடுத்துக்காது. இங்கே நான் பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸை தான் என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணும். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 67, இங்கே பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 89. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப 67 × 89 வந்து நமக்கு என்ன வருதுன்னா ரிசல்ட் வந்து 5963 அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது வந்து நமக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா லென்த்துக்கு நான் ஸ்ட்ரைட்டாக தான் பாஸ் பண்ணியிருக்கேன், பிரெத்துக்கு நான் அதை ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். இது பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பண்ண போகிறேன். எப்படின்னா நான் கரெக்ட் ஆர்டரில் வந்து நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மாற்றி ஆனால் வித் அந்த ஃபங்க்ஷன் இடையில் கொடுத்துருக்க அந்த ஆர்குமெண்ட்ஸ் நேம் மட்டும் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். இங்கே என்ன பிரெத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 76 அப்படின்னு கொடுத்துட்டு லென்த்துக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா
லென்த்துக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா வந்து 67 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரன் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணோன்னா ரன் ஆகி நமக்கு அவுட்புட்டு கரெக்டாக வருது. அப்போ எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 67 எடுக்கும், பிரெத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 76 எடுக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்பவே. நம்ம ஆர்டர் இங்கே முக்கியம் கிடையாது, கரெக்டான அந்த நேம் மட்டும் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5092 அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிரிண்ட் ஆகி காட்டுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது பொசிஷனல் ஆர்குமெண்ட்டையும் கீவேர்ட் ஆர்குமெண்ட்டையும் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் லென்த் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, வெறும் பிரெத் மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா பிரெத் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். பிரெத் இஸ் ஈக்குவல் டு 65 கொடுத்துருக்கேன். அப்போ லென்த்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பாருங்கள் இப்போ ரன் பண்ணுறப்ப சாரி இங்கே வந்து பாருங்கள் ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நீங்கள் எதுவுமே பாஸ் பண்ணாதப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 6 13 சொல்லிட்டு டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்து பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே நான் 2 வேல்யூஸுமே கொடுத்துட்டேன். ஸோ 2 வேல்யூமே மல்டிப்ளை ஆகி எனக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் வந்து ஆனால் அதே நேம் அண்ட் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 5092 நான் கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரெத் இஸ் ஈக்குவல் டு 65 கொடுத்துருக்கேன். லென்த்துக்கு நான் கொடுக்கவே இல்லை. அப்போ எங்கே இருந்தது வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த வேல்யூஸை எடுத்துக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 5 எடுத்துக்கும், பிரெத் இஸ் ஈக்குவல் டு 65. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிரிண்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுனா 65 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 325. ஸோ அதுதான் நமக்கு என்ன பண்ணுது இங்கே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ வந்து பிரெத்துக்கு நான் வந்து கொடுக்காம லென்த்து வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். என்ன கொடுக்குறேன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு லென்த்து வந்து கொடுக்குறேன். ஸோ லென்த்து 10 வந்து கொடுக்குறேன். இங்கே பிரெத் அப்போ நமக்கு என்னென்ன எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கடைசி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 16 வந்திருக்கு. எப்படின்னா லென்த்தை வந்து 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கு, பிரெத்தை வந்து 6 எடுத்திருக்கு. ஸோ 10 × 6 வந்து பார்த்திங்கன்னா 60 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து காட்டுது. அதாவது இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக சில ஆர்குமெண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வரேன். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லென்த் இஸ் ஈக்குவல் டு 5, பிரெத் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுக்காம இப்போ வந்து ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் காட்டும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணலைன்னா டிஃபால்ட்டு இங்கே வேல்யூஸ் நான் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எரர் காட்டும். ஓகே, எரர் தான் காட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலைனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது இது மெயின் ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷனல் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் கூட இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு வேல்யூஸை வந்து பை டிஃபால்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் ஹெட்டரில் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூஸை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.